அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பிகாஸ் அதுல வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாடோட லாங் ஸ்டாண்டிங் 2 லாங்குவேஜ் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருந்தனால, நம்ப இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் நம்ப டி. முருகேசன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்கோம். முருகேசன் கமிட்டி. ஓகேவா? 14 பேர் கொண்ட குழு. ஸோ இந்த கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 692 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து நமக்கு 2ஆ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒண்ணு, ஹையர் எஜுகேஷனுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி. சரியா? அதுல ஸ்கூல் எஜுகேஷனுக்கான பாலிசி தான் இப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அதுல என்ன விஷன் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்ட் அன் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய, ஓகேவா? அதே மாதிரி சமத்துவமான ஒரு பள்ளிக் கல்வி முறைய உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. விஷன்னாலே அப்ஜெக்டிவ் தான். சரியா? அடுத்தது ப்ரோமோட் ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் த்ரூ அகாடமிக், கோ-கரிக்குலர், சோசியோ எமோஷனல் குரோத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மாணவர்களுடைய கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ட வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா முழுமையான வளர்ச்சி. அது அகாடமிக் குரோத்தாவும் இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் இருக்கணும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸாவும் இருக்கணும், எமோஷனல் குரோத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ட வந்து நமக்கு இந்த பாலிசி மூலியமா குடுக்க நினைக்கிறாங்க. அடுத்தது அப்ஹோல்டிங் சோசியல் ஜஸ்டிஸ். இது பொதுவா எல்லா பாலிசிலயுமே வர்றதுதான். ஓகேவா? ஸோ எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கேப்ப ரெட்யூஸ் பண்ணி சோசியல் ஜஸ்டிஸ வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தது 21ஆம் நூற்றாண்டுடைய இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நூற்றாண்டுக்கான திறன்கள மாணவர்களுக்கு வளர்க்கணும். ஓகேவா? கிரியேட்டிவிட்டிய வந்து அதிகப்படுத்தணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ குடுக்கணும். கொலாபரேஷன் அப்படி இந்த டீம் ஒர்க் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். டிஜிட்டல் லிட்ரசி வந்து புரொவைட் பண்ணணும். இந்த மாதிரியான 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ வந்து நம்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்கணும். அடுத்தது ரூட் லேர்னிங் இன் தமிழ்நாடுஸ் ரிச் கல்ச்சரல் ஹெரிடேஜ் வைல் பிரிப்பேரிங் ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ உலகளாவிய தரத்துக்கு நம்ம மாணவர்கள உருவாக்க நினைக்கிறோம். அப்படி உருவாக்குறப்ப அவங்களுடைய அடித்தளம் அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ல வரேன். சரியா? ஸோ இது வந்து என்ன விஷன் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ரேஷனல் ஃபார் அ நியூ பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசிய உருவாக்குறதுக்கான காரணங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவால்விங் சொசைட்டல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சொசைட்டியோட நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவால்வ் ஆயிக்கிட்டே இருக்கு. நம்மளோட வொர்க் பேட்டர்ன்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகுது. நெறைய கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து நெறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. எஜுகேஷன் முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாரியான ஸ்கில்ஸ நம்ம ஹையர் எஜுகேஷன்ல குடுக்காம, ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்தே டெவலப் பண்ணோம்னா, ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வரப்ப அவங்களுக்கு கரெக்ட்டா அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பாலிசி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எவால்விங் சொசைட்டல் நீட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது டெமோகிராபிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அர்பனைசேஷன், மைக்ரேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அர்பன் ரீஜியன்ஸ்ல எஜுகேஷனுக்கான டிமாண்ட வந்து அதிகப்படுத்துது. ஓகேங்களா? அதே மாரி ரூரல் ரீஜியன்ஸ்ல டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸ கம்மி பண்ணிவிடும். ஓகேங்களா? பிகாஸ் டேக்கர்ஸ் கம்மியா இருக்கப்ப, அந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுமே கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த டெமோகிராபிக் ஷிஃப்ட்னால எஜுகேஷன் மேல நெறைய பிரஷர் ஏற்படுது. அந்த பிரஷர அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பெர்சிஸ்டென்ட் இன்ஈக்விட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்சிஸ்டென்ட் இன்ஈக்விட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னமும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ இன்க்ளூட் பண்ணாம தான் இருக்கோம். நம்ம டிஃபரென்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ வந்து இன்னும் அக்காமடேட் பண்ண முடியாம தான் இருக்கும். இன்னும் நெறைய மார்ஜினலைஸ்டு குரூப்ல இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் டைம் லேர்னர்ஸாவே இன்னமும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஈக்விட்டீஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. அந்த எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய இன்ஈக்விட்டீஸ அக்னாலெட்ஜ் பண்ணி, அவங்கள வந்து எஜுகேஷன்க்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. என்ஷூர் ஈக்குவல் ஆக்சஸ் டூ குவாலிட்டி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பர்சனலைஸ்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் லேர்னிங் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆனா டிஜிட்டல் டிவைடுனால இந்த ஒரு விஷயம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு போகாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்காம இந்த டிஜிட்டல் எஜுகேஷனை ஸ்கூல்லேயே கொடுக்கறது மூலியமா எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரியா? அடுத்ததா குளோபலைசேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அதே மாதிரி குளோபல் லெவல்ல சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுமே அதிகமா வரும். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர இடத்துல செட் ஆஃப் சேலஞ்சஸும் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து எம்ப்ராஸ் பண்ற வகையில நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அத கிராஸ்ப் பண்ணிக்கணும். சேலஞ்சஸ் வந்தா அத எடுத்து ஃபைட் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இருக்க மாதிரியான ஒரு கேப்பபிள் செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ வந்து நம்ம டெவலப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதையுமே இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுல எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச், அவேர்னஸ், சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மென்டல் இந்த மாதிரியான ஸ்டடீஸையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது போஸ்ட் பேண்டமிக் லேர்னிங் கேப்ஸ். ஸோ கோவிட்-19க்கு அப்புறமா இந்தியாவிலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி லேர்னிங் கேப் அப்படிங்கிறது அதிகமாவே இருந்துச்சு. ஸோ அந்த லேர்னிங் கேப் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எஜுகேஷன் பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்ப இந்த பாலிசியோட ஹைலைட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி. நமக்கு நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு 8th ஸ்டாண்டர்ட் ஆர் கம்பல்சரி ப்ரொமோஷன் அப் டு 8th ஸ்டாண்டர்ட். சரியா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டென்ஷன் ரேஷியோ அதிகமாகுது. டிராப் அவுட் ரேஷியோ வந்து கம்மியாகுது. சரியா? அடுத்தது அசஸ்மென்ட் ரிஃபார்ம்ஸ். மதிப்பீட்டு சீர்திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நமக்கு மார்க்க பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் போட்டுட்டு இருப்பாய்ங்க. இப்ப அப்படி இல்லாம மார்க்கு, நம்மளோட ப்ராஜெக்ட், அசைன்மென்ட் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த மாதிரியான ஒரு அசஸ்மென்ட்ஸ் ரிஃபார்ம்ஸ வந்து இந்த கல்வியாண்டிலே கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது டெக்ஸ்ட் புக் பாட புத்தகங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து எளிதாக படிக்கக்கூடிய வகையில இந்த பாட புத்தகங்கள மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணையம் வந்து முருகேசன் ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை குடுத்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து பாட புத்தகங்களும் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த கொள்கையில குடுத்திருக்காங்க. அடுத்தது மேண்டட்டரி பிசிக்கல் எஜுகேஷன். அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வாரத்துக்கு 2 பீரியடாவது பிடி பீரியட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுல ட்ரெடிஷனல் கேம்ஸே சொல்லி தரணும். அதே மாதிரி குளோபல் கேம்ஸா இருக்கக்கூடிய ஃபுட்பால், கிரிக்கெட் அதையுமே வந்து சொல்லி தரலாம். அது ஸ்டூடண்ட்ஸோட டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ளூசிவா இருக்கணும் அந்த பிடி பீரியட். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், விமன் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் லேப், கம்ப்யூட்டர் லேப், கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப் இந்த மாதிரியான லேப்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நூலகங்களுடைய பயன்பாட்ட அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிளே கிரவுண்டு நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட்ஸே இல்லாம இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாதிரி பள்ளிகள், உறைவிட பள்ளிகள், அதாவது மாதிரி பள்ளிகள், திறன்மிகு பள்ளிகள், உறைவிட பள்ளிகள் அது எல்லாமே மாவட்டம் வாரியாக உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் புரோகிராம்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுக்கு இப்போதைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கமிட்டீஸ் இருக்கு. பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. விழுதுகள் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ், நம்ம ஊரு நம்ம பள்ளி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெமிடியல் டீச்சிங் அண்ட் லைப்ரரி யுட்டிலைசேஷன். அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லைப்ரரி கூட்டிட்டு போய் அங்க ஒரு நாள் தங்க வச்சு, ஆ லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் வந்து வாசிக்க வைக்கிறாங்க. ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாரி கூட்டிட்டு போறாங்க. சரியா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் அப்படின்னா ஸ்டேட் லெவல் அசஸ்மென்ட் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஷ் அசஸ்மென்ட் அப்படிங்கிறது கிளாஸ் 3, 5, 8 இவங்களுக்கு தான் வந்து நடத்தப்படும். ஒரு எக்ஸாம் மாரி வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல வரக்கூடிய ரிசல்ட்ட பேஸ் பண்ணி கற்றல் விகிதம் வந்து 3ஆம் வகுப்புல எப்படி இருக்கு, 5ஆம் வகுப்புல எப்படி இருக்கு, 8ஆம் வகுப்புல எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? அடுத்ததா டிஜிட்டல் எஜுகேஷன். டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணற்கேணி ஆப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த கல்வி தொலைக்காட்சி, இந்த மணற்கேணி ஆப் இதனுடைய அ சர்வீசஸ வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டீச்சர் டெவலப்மெண்ட்ட வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குமே டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ல வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்பதான் அவங்க ஸ்டூடண்ட்ஸ ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசில இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்